சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். கர்மக்காரகன் சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. மார்ச் 29 பயிற்சியாகி அவர் 2.5 வருடங்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான். அவர் ஜூன் 2027 வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர். இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருந்து பலாபலன்களை தரவிருக்கிறார். விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரகன் அப்படின்னு அவரை நம்ம ரொம்ப சொல்கிறோம். அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம். ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள். அவங்க தான் பிக் பாஸ், நம்ம இயக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு 1.5 வருடமும் நம்மளுக்கு எல்லாத்தையும் மற்ற 7 கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடுங்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதே போல் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், ஒவ்வொரு நொடியும் 24x7 நம்ம பிக் பாஸ் தான், விஜய் டிவி பிக் பாஸ் தான். ஓட முடியாது, ஒளிய முடியாது, எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு. நம்ம நினச்சிக்குவோம். நான் நிறைய பதிவுகளில் இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன், மறுபடியும் சொல்கிறேன்னா, எப்பயாவது ஒரு தடவை நமக்கு ஞாபகம் நம்ம கவனமாக நடந்துக்குவோம் இல்லையா? அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் நம்ம பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோடு, ஒரு இறை மார்க்கத்தோடு, ஒரு நேர்மறை சிந்தனைகளோடு நம்ம அன்புணர்வோடு, அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துருவோம். போதும், இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும். இனி வரக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோலையை நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன். அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி 12 ராசிக்கும் சிறப்பான பலாபலன்களை தரவிருக்கிறார். ஏன்னா ஒரு 6 ராசி ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 6 ராசி கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம், இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகிறது? ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை, அவரை மாதிரி ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம். நான் அதே போல் நம்ம மகாபாரதத்தில் நமக்கு 2 கேரக்டர் இருக்கு இல்லையா, ஒன்று தர்மர், ஒன்று துரியோதனன். அந்த மாதிரி 2 கேரக்டருமே அவர் பார்த்துருவார். அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்? நல்லதும் அதுவே, கெட்டதும் அதுவே. அவர் எப்படி இருக்காரு? அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி, கேந்திரத்தில் வந்தாலும் சரி, இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி, 3 கேட்டகரி, 1 5 9, 1 4 7 10, நமக்கு 3 6 8 12 இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ 1 5 9 வந்தால் நம்மையும் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும். கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும். நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை, அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்பொழுது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களிடம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும். அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி இந்த சனீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது. அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அதை வைத்துத்தான் மற்ற பலன்களை, நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நம்மளுக்கு முழுமையான துல்லியமான பலன்களை கொடுக்கும். அப்போ இப்போ பிளேஸ் ஆகக்கூடிய கும்பத்திலிருந்து அவருடைய மூல திரிகோணம் பலம் பெற்ற வீட்டிலிருந்து கால சக்கரத்தின் 11லேருந்து 12க்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அதை இயற்கை சீற்றங்கள்லேருந்து, உலக பேரழிவுகள்லேருந்து, அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து, நம்முடைய சாதாரண மனிதனின் வாழ்வாதாரத்திலிருந்து, அரசியலிருந்து, அதே போல் நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரே தான். அதை பற்றி நம்ம பதிவுகளில் தெளிவாக காணலாம். பதிவை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு, அதே போல் எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களை எல்லாம், வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட, பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம்.
மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சனி பயிற்சி எப்படி உங்களுக்கு பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய ஏற்றங்கள் மாற்றங்கள் சந்தித்தை கொண்டிருந்தவர்கள் மிதன ராசி அப்படின்னு சொல்லலாம். புதனுடைய வீடு, நல்ல புத்தி சாதுரியம் இருந்தும் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோமா அப்படின்றவங்களுக்கு இப்பொழுது அவர் 8-9 கூடியவர், நிறைய பிரச்சனைகளை தந்திருக்கக்கூடியவர், நிறைய வழி அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் கடந்து நாங்கள் பாக்கியத்திற்கு வந்தும் இன்றும் எங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறல அப்படின்றவங்களுக்குலாம் 10ல் சனி அவர் நிறைய உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு பொறுமை, சகிப்புத்தன்மை, அதே போல் பொறுப்புணர்வு இதெல்லாம் கொடுப்பாரு. இந்த காலகட்டம் வேலைக்காக ஒரு அலைச்சல் திருச்சல், ஒரு நீண்ட தூர பயணம், ஒரு நிறைய நேரம் உழைக்கக்கூடியது. அந்த தொழிலை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ரத்த எடுக்கிறீங்க, ஒரு பொறுப்பாக இருக்கிறீங்க, செய்யும் தொழிலே தெய்வம், அந்த கேட்டகரி நீங்கள் உடையவரா, அந்த அளவுக்கு ஒரு தொழிலை மேலே ஒரு பக்தி கொண்டவரா, இந்த பயிற்சி உங்களுக்கான சாதக பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தசாபுத்திகளும் சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இது காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம். நம்மளுக்கு நல்ல தைரியம், வீரியம் எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் இதையும் கொடுக்கக்கூடிய இடம். நம்ம வேலை பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு கீழே வேலை பார்த்தாலும் சரி, மற்றவர்களுடைய அனுசரணை, நம்மளுக்கு ஒரு நெருக்கம், இதெல்லாம் அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனத்திற்கு 10ல் வரக்கூடிய சனி நிறைய மாற்றங்களை கொடுப்பார். தொழிலாகட்டும், உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன ஆகட்டும், சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், பேர் புகழ், உங்களுடைய ஆட்டிடியூடு, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களை யாரும் நிரூபிக்க போகிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தொழிலில் நல்ல சிறப்பான முன்னேற்றங்களை காணுவீங்க. நல்ல பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு. ஏன்னா 12 என்ற இடத்த அவர் பார்ப்பார். நமக்கு 10 என்ற இடத்திற்கு அது தொழிலுக்கான மாற்றம். அதே போல் நம்மளுக்கு தொழிலில் நல்ல ஒரு புதிய உத்திகளை கையாளுவது. இந்த காலகட்டம் தொழிலில் முதலீடு செய்கிறோமான்றவங்களாம் அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். அதே போல் வெளியூர் வேலை வாய்ப்பு, இதற்காக நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் அப்படின்ட்டு நல்ல வேலை வாய்ப்புகள். அந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கிரனும் கொஞ்சம் சிறப்பாக ஆக்டிவேட்டாக இருப்பார். ஒரு மே மாதம் வரைக்கும், இவர் மார்ச் மாதம் பயிற்சி ஆனோன்னு தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிடுவார். உங்களுக்கு தசாபுதிகளும் கை கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நல்லா ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களது உழைப்பை போடுறீங்களோ, உங்களுடைய உடல் உழைப்பையும் உங்களுடைய அறிவு சார்ந்த ஒரு உழைப்பையும், அறிவையும் யூஸ் பண்ணணும், உடல் உழைப்பையும் போடும்பொழுது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை காணலாம். நல்ல முதலீடுகள், அதே போல் தொழிலை நல்லா ஒரு விஸ்தாரப்படுத்துவதற்கு, விரிவுபடுத்துவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இதையெல்லாம் நீங்கள் அதை கரெக்டாக தேர்ந்தெடுத்து, இதை அவசரத்தை காட்டாமல் நல்லா தேர்ந்தெடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அதே போல் 4ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பார். அப்போ நல்ல வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிரும். இது வரைக்கும் தாய் வழி உறவுகள், தாயினுடைய உடல்நிலை இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இதே போல் ஒரு வீடு வாங்கலை, ஒரு வீடு மாத்திரம், எங்களுக்கு ஒரு வீடு மாறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில இடங்களில் இருக்கும்பொழுது ஒரு சிறப்பான செயல்பாடுகள்லாம் நடைபெறாது. அப்போ கொஞ்சம் இடம் மாறினோடனே கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான செயல்கள்லாம் நடக்கும். அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப தோதாக இருக்கும். பிள்ளைகள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, படிப்புக்காக நான் இடம் பெயர்ந்தேன் அப்படின்றது, நல்ல படிப்பில் கொஞ்சம் நல்லா கூடுதல் கவனத்தை செலுத்துறது, இதெல்லாம் மாணவர்களுக்கு ரொம்ப இந்த காலகட்டம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்பை போடுறீங்களோ அவ்வளோக்கான பலனை நீங்கள் இந்த காலகட்டம் பார்க்கலாம். அதே போல் அவர் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ ஒரு தொழிலை கூட்டு சேர்க்குறோம், இல்லை மனைவியை கூட்டு சேர்த்துக்கிறோம் அப்படின்றவங்க உங்கள் தொழிலில் நீங்கள் ரொம்ப பார்த்து இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்பு உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குதா இருந்ததை அறிந்து கொள்ளணும். நண்பர்கள், தொழில் சார்ந்த விஷயங்களை எப்பயோ சிந்திச்சுனே இருக்கிறது, ஆஃபீஸை விட்டுட்டு வீட்டுக்கு அதே சிந்தனையெல்லாம் தவிர்த்துடுங்க. நிறைய குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்பத்திற்கான நேரத்தை நீங்கள் இந்த காலகட்டம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இருக்காது. மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டம் பார்த்துக்கொள்ளணும், ஆக்டிவாக இருக்கணும். உங்களுக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது இந்த 10ல் வரக்கூடிய சனி இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பலன்களை கொடுத்துருவார். மாற்றங்கள் அது ஒரு பொருளாதாரம், ஒரு தொழில், உங்களுடைய வருவாயை மேம்படுத்துவது, அதே போல் ஒரு பார்ட்னரில் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களை காண வேண்டும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல சிறப்பான நேரம். மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை இது வரைக்கும்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். என்ன இந்த இடத்துல பார்க்குறோன்னா,
உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு சமுதாயத்துக்கும் பயன்படுற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல் மற்றவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு செயலை செய்கிறீங்க, அதை வந்து ஒரு தொழிலாக செய்கிறவங்கன்றவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ரஸ்ட் ஈடுபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கணும். உங்கள் சம்பளத்தில் வர்ற ஒரு பகுதியை வந்து தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ ஒரு தேவையில்லாத ஒரு அனாவசிய விரய செலவோ இருக்காது. அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல செலவுகளாக மாற்றலாம். நம்மளுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது, ஒரு 12ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுதுன்னா 12ல் வந்து ஒரு நிறைய ஆன்மீக பயணம், அதே போல் 4 பேருக்கு சமுதாயத்தில் ஒரு உதவி செய்யக்கூடியதும் இருக்குது. நம்மளுக்கு உடல் தேவையற்ற விரயங்கள் நம்மளுக்கு ஒரு தூக்கமில்லாத செயலையும் கொடுக்கும். அப்போ நமக்கு மனசுக்கு நிறைவாக 4 பேருக்கு நல்லது பண்ணும்போது நம்ம கர்மா குறைந்து நம்மளுக்கு சிறப்பான பலன்களை வந்து இந்த காலகட்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் கணவன் மனைவி மூன்றாம் பால்ன்றது நம்ம குடும்பத்தை அவுத்து வெளியில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகுங்க. கணவன் மனைவிக்கிட்டே நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. இந்த காலகட்டம்லாம் வந்து டக்குன்னு வந்து ஒரு செயலை பார்த்துட்டு அப்படியே பிளைண்டாக முடிவு எடுத்துடாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இன்னும் அதுக்கு வரக்கூடிய பயிற்சிகள்லாம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் வந்து ஒரு படி நீங்கள் மேலே முன்னேறிடுவீங்க. நல்ல பொருளாதார வருவாய், நல்ல ஒரு தொழில் விருத்தி, ஒரு நல்ல வந்து ஒரு கௌரவ பதவியிலிருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். நல்லா வந்து இப்போ என்னென்னா இதில் 2 கேட்டகரி இருக்குது. தசாபதியில் சிறப்பாக இருக்கும்போது திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணமும் நல்லா வந்து கைகூடுற அமைப்பும், சரியில்லாதவங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை நீங்கள் கையாண்டுங்க, ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு. அது குழந்தை பாக்கியமா, திருமணமா, இல்லை உங்களுக்கு ஒரு வண்டி வாகன சேர்க்கையா, அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த நகர்வுக்கு நகர்வதா என்பதாம் அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப அள்ளி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். சனியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். தொழிலுக்காக நிறைய உழைக்கணும். பொறுப்பாக அந்த தொழிலுக்காக ஒரு மரியாதையை செலுத்தணும். ஏனோ தானோ போகணும்னு ஒன்று இருக்கக்கூடாது. கிடைச்ச வேலையை நேசிக்கணும், இல்லை நேசித்த வேலைக்கு நம்ம போகணும். நம்ம எப்போவுமே வந்து நமக்கு நான் படித்தேன், படிப்புக்கேற்ற வேலை வேணும் அப்படின்றது காத்து கொண்டு இல்லாமல் இந்த காலகட்டம் கிடைக்கிற வேலைக்கு போங்க, உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அனைத்து விதமான மாற்றங்களும், ஊர் மாற்றம், இடமாற்றம், ஒரு முற்றிலும் புதிய சூழலில் வாழக்கூடிய அமைப்பும், உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதும், நண்ட வண்டி வாகன மாற்றம், சேர்க்கை இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அது இருஜாக கூட்டு விளைவு எதிர்த்தரப்பிற்கு இருக்கும்போது இன்னும் சிறப்பாக அமைஞ்சிடும். திருமண வாழ்க்கையில் கவனமும் தேவை. திருமணமும் நடக்கும் சொல்கிறோம், திருமண வாழ்க்கையில் கவனமும் சொல்கிறோம். இதெல்லாம் உங்கள் சுகஜாகத்தை வந்து நம்ம ஒப்பிடும்போது தான் இன்னும் சிறப்பாகவே இருக்கும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 10ல் வரக்கூடிய சனி உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய சிறப்பான மாற்றங்களை தருகிறாரா, இல்லை நீங்கள் அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க போகிறீங்களா என்பதெல்லாம் இன்னும் கூடுதலாக அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது அறிந்து கொள்ளலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் நான் பிழைக்கணும், நான் உழைக்கணும், நான் வந்து ஒரு பொருளாதாரம், ஒரு வருவாய், ஒரு தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு உயர்வை அடையணும் அப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையில் எந்த வகையிலாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான மாற்றங்களாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பயணங்கள் நிறைய உண்டு. அந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணமாகவோ தொழிலுக்கான பயணமாகவோ ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து கடினமான ஒரு சூழலையும் உருவாக்கக்கூடிய சனி உங்களுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் தந்தாலும் வலி வேதனையும் அவர் தான், பாக்கியமும் அவர் தான் தந்திருப்பார். ஏன்னா அவர் 8க்குரியவர் மாறினால 8ஆம் இடம்னா நம்மளுக்கு நீண்டு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நன்மையையும் ஒரு அது நம்ம நல்லதாக முடிய போதா, நம்ம வாழ்நாள் நிலைத்திருக்கக்கூடிய, இல்லை அது ஒரு சாதகம் இல்லாமல் ஒரு வழியை ஏற்படுத்த போதா என்பதெல்லாம் நம்ம சுய ஜாதகம்னு சொல்லியாச்சு. மற்றபடி இந்த காலகட்டம் தொழில் நல்லா இருக்க போகுது, சிறப்பாக இருக்க போகுது. நீங்கள் வந்து ஒரு முயற்சியோடு நிற்காமல் நல்ல உழைக்க முற்பட்டு சிறப்பாக செயல்படும்போது உங்களுக்கு அனைத்துமே நல்லாயிருக்கும். படிப்பு விஷயமாகட்டும், ஒரு பொருளாதார விஷயமாகட்டும், இல்லை ஒரு தொழில் விஷயமாகட்டும், உறவுகள் விஷயமாகட்டும், எல்லாத்துலேயும் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போடுங்க. அது வந்து ஒரு ஸ்ரத்தையாக நேர் வழியில் போடுங்க. அதற்கான பலன்கள் நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டம் வந்து பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். குடும்பத்தில் நிறைய வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க. விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்குமே வந்து கெட்டு போவது கிடையாது. உங்களை எவ்வளோ, அதாவது அடுத்தவங்களை மாற்றத்துக்கு முன்னாடி நம்மளை நாமளே வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நமக்கு மிருகசீரிஷம்,
திருவாதிரை நட்சத்திரம் சனி தசா புத்தியே நடக்கும். அந்த சனியானது உங்களுக்கு பொருளாதாரத்தை தரும் போது உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். இல்லை உறவுகள் சார்ந்த ஒரு திருமணம், குழந்தை பாக்கியத்துக்காக செயல்படுகிறாரா, எந்த இடத்துல இருக்கிறாரா என்பதை பொறுத்து இன்னும் உங்களுக்கு கூடுதலான சிறப்பாக உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியதுக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மிதுன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லியிருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது, இல்லை சனி எந்த ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு, பெரும்பாலும் 10, 11 அப்படி உட்காந்துருக்காரு, இல்லை 3, 6 ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு, உங்கள் லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். சனியோட ஒரு சுக்கிரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது. ஒரு ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே ஒரு சனி தசா, ராகு புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் பொழுது பகைகளோடு இருந்து அவர் தசை நடத்துகிறாரு, அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே ஒரு சுக்கிர தசா, குரு தசா, ஒரு புதன் தசா நடக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா சூழலில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம். ஒரு லெசன் எடுத்துருவார். ஒரு சனி பகவான் வராருனாலே அந்த பாவத்தை நம்மளை சரி பண்ணி கொடுக்கணும். அப்போ நீங்கள் எதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கா, இல்லை உங்கள் லைஃப்பில் பிரச்சனை இருக்கா, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா, உங்களுடைய உறவு முறையில் பிரச்சனை இருக்கா, நீங்கள் போகிற வழியில் உங்களுடைய சிந்தனையில் உங்கள் சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கா, உங்கள் தொழிலில் பிரச்சனை இருக்கா, அதே போல் நீங்கள் சமூகத்துக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கான்னு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை நீங்கள் இந்த காலகட்டம் அதை சரிப்படுத்தி கொள்வதற்காக தான் நம்மளுக்கு இவர் இந்த 7 சனி காலகட்டங்களில் வர்றாரு. இந்த கர்மாக்களை நம்ம அனுபவித்துடணும். இதை நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கடத்திடுவோம். இப்போ வரக்கூடிய இந்த 7 சனியில் நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம், நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜென்மத்தில் பண்ணுறது அடுத்த ஜென்மத்தில் 2, 6, 10 வந்துடும். நம்ம போன ஜென்மத்தில் செய்தது தான் இந்த காலகட்டத்தில் 4, 8, 12 ஸ்தானங்களில் இருந்து நம்மளுக்கு பலன்களை கொடுக்க போகுது. அதனால் 7 சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம். அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணுன்றதையும் சொன்ன பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க. அதே போல் சனீஸ்வர பகவான், புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு, திருக்கள்ளிக்காடு, குச்சானூருக்கெலாம் சென்று வாங்க. அங்கே போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும். இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது. ஆரோக்கிய குறைபாடு இருக்கா, சிவனுக்கு பிரதோஷத்துலேயோ இல்லை அமாவாசையிலேயோ இல்லை அஷ்டமி நாட்களில் பைரவருக்கோ நீங்கள் விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது, செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது, தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது, அதே போல் நிறைய உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது. விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா சித்தி புத்தி, அதாவது சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்துருவார். சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் அவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் துப்புரவு பணியாளர்கள், அவங்க தூய்மை பணியாளர்கள், அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது, அன்னதானம் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம். இல்லை சித்திரான்னங்கள் சொல்லக்கூடிய நம்ம தயிர் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்காய் ஊறுகாவோட கொடுக்கணும். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி மேலே ஒரு சில்லறை பணம் ஒரு 21 ரூபா 51 ரூபா வைத்து ஒருவருக்காவது முழுமையாக கொடுங்க. ஒரு பெட்ஷீட்டு, செருப்பு, கொடை அப்படின்னு வைத்து கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை சனி ஓரையிலையோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளிலேயோ இல்லை ஒவ்வொரு மாத பிறப்புகள்லையோ நீங்கள் கொடுத்து கொண்டு வரும்பொழுது இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக காணலாம். அதனால் அதே போல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை இந்த வெறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டால் போதும், அது ஒரு 9 முறை வளம் வந்தால் போதும். இந்த ஆண்டி கிளாக் வைஸாக வளம் வர்றதெல்லாம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க.
இந்த கோச்சாரத்தில் சனி பயிற்சியால் நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம். இன்னும் துல்லியமான பலன்களில் இந்த தசாபுத்தி உங்களுக்கு, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா, இல்லை உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் 7.5 சனி வந்துருச்சு நம்மளுக்கு, அதில் விரைய சனி வந்துருச்சு, பாத சனி வந்துருச்சு, கண்ட சனி வந்துருச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம். சனி எந்த இடத்தில் இருந்தாலுமே அவரை சாதகமாக்கி கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம். பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான். அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய நம்முடைய சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை, ஒரு குங்குமம், ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம். எலுமிச்சம்பழத்தை மாலையெல்லாம் கோர்த்து போட்டுறாதீங்க. எலுமிச்சம்பழத்தை மாலையெல்லாம் கோர்த்துட்டா அதுக்கு இந்த பவரே போயிடும். அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க. சாமிகிட்ட எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியாக கொடுத்துருங்க. குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல. 33 எலுமிச்சம்பழத்தை ஒரு சகப்பு துணியில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில் தொட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க. ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம். தனியாக நீங்கள் ஒரு 3 பழம் வச்சு வாங்கிட்டு ஒன்று உங்கள் கூடையே வைத்துக்கோங்க, ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க, ஒன்று பூஜை அறையில் வைத்துக்கொள்ளுங்க. இதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம். அது அழுகுது, ஒரு கருப்பாயிடுமானா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கண்டிஷ்டியும் போயிடுச்சுன்ட்டு நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு. பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது. 24x7 365 நாளும் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம். அது அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், அஷ்டமி, நவமி, பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லையும் போகலான்னு சொல்லியாச்சு. சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன், யோகா, தியானம், மெடிடேஷன் தியானம் பண்ணுவது. யோகா நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும். தினமும் பண்ணும்பொழுது டே டு டே நம்ம உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸு, அதே போல் உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது, நல தமயந்தி படம் பார்ப்பது, ஹரிச்சந்திரா படம் பார்ப்பது, இல்லை அந்த கதைகளை கேட்பது. ஏன்னா 7.5 சனியினால தான் அவங்களுக்கு அந்த கதையே நடந்தது. இதெல்லாம் பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும். 1, 4, 7, 10 பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குமா, இப்போ கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும், ஜென்ம சனியாக இருக்கிறவங்களுக்கு, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு, கண்ட சனிகளாக இருக்கிறவங்களுக்கு, 10 சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது. பொதுவாக எப்போவுமே இந்த சரித்திர கதைகளை, சனி தோஷம் இருக்குது, சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதாவது மன அழுத்தம் நிறைய ஆகிடும், ஒரு பயம் பற்றிக்கொள்ளும். இதெல்லாம் நீங்குவதற்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம். இதில் எல்லா விதமான செயல்பாடும் சொல்லியிருக்கிறேன். யாரால் என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க. வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்தை கிழமையில் எழுந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுவீங்களோ, இல்லை 6 to 7 அந்த நாளில் வரக்கூடிய ஓரை, இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா 6 to 7 சூரிய ஓரையாக வரும். அதே போல் 1 to 2 சூரிய ஓரையாக வரும். அதே போல் இரவு 8 to 9 அதே சூரிய ஓரையாக வரும். இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ, இல்லை 4 to 6 நித்திய பிரதோஷத்தில் விளக்கு போடுறதோ, தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும், அன்னதானங்கள் செய்யும் பொழுதும், இறைவனுடைய திருநாமங்களை கோளறு பதிகம் கேட்பது, அதே போல் அனுமன் சாலிசா, அதே போல் பைரவ அஷ்டகம், துர்கா அஷ்டகம், சத்ரு சமார திருசதி, இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன். இதை பொறுமையாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் நீங்கள் செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரக பயிற்சியிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.